உத்தரகன்னடாவுடைய மாவட்ட ஆட்சியர் பிரியா நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம் மேம், இங்க ஒரு குடும்பம் தத்தளிச்சிட்டு இருக்கு. கடந்த 10 நாட்களா சரவணன் என்ற ஓட்டுநரை தேடிட்டு வராங்க. அங்கு நிலைமை தற்போது எப்படி இருக்கு? எப்படி தேடுதல் பணி நடந்துட்டு இருக்கு மேம்? இங்க பணி எல்லா டீமும் சேர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. அவங்க சரவணன் அவங்க ஃபேமிலி கிட்ட நான் பர்சனலா பேசினேன். அவங்க ஒருத்தங்க கூட இங்க இருக்காங்க, அங்கோலால இருக்காங்க. ஸோ எங்களுக்கு ஒரு பாடி இங்க கிடைச்சிருக்கு. அது நாங்கள் டிஎன்ஏ டெஸ்ட்க்கு அனுப்பிச்சிருக்கோம். அப்புறம் அவங்க ஃபேமிலி அவங்க கூட டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு நாங்கள் அவங்க அம்மா கிட்ட இருந்து பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம். மோஸ்ட்லி நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தெரியும், பாடி மேட்ச் ஆகுதா இல்லைங்களான்னு. மேம், இப்போ இந்த விபத்து நடந்து கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆயிடுச்சு. அப்போ அங்க முழுமையான அந்த மீட்பு பணிகள் நிறைவடைஞ்சிருச்சா? ஏன்னா 2 லாரி அங்கேயே இருந்து ஒரு லாரி அடிச்சு செல்லப்பட்டது அப்படின்னு சொல்லிச்சு. அந்த 3வது லாரி எங்க இருக்குன்னு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதா மேம்? இந்த மூணு டேங்கர் லாரி இல்லைங்க, 3 கேஸ் டேங்கர், 3 ஐடென்டிஃபை ஆயிடுச்சு. ஒரு கேஸ் டேங்கர் ரிவருக்குள்ள போயிருந்துச்சு. இட் வாஸ் ஃபுல்லி லோடடு. அது கேஸ் எல்லாம் சேஃபா வெண்ட் அவுட் பண்ணிட்டு அது 3 கேஸ் டேங்கரும் சேஃபா இருக்குங்க. ஒரு லாரி கேரளால இருந்து ஒரு லாரி வுட் கேரி டிம்பர் லாரி அது மட்டும் தண்ணிக்கு அடியில இருக்குன்ட்டு எங்களுக்கு ஜிபிஎஸ் லொகேஷன்ஸ் இப்போ தெரிய வந்திருக்கு. அதை மீட்கிற பணி நடந்துட்டு இருக்கு. அது மீட்கிறதுக்கு நேவி அவங்க உள்ள போகணும், தண்ணிக்குள்ள போய் பிசிக்கலா போய் பார்க்கணும். இங்க மழை கண்டினியூஸா மழை இருக்கு. அப்புறம் நதியோட ஸ்பீடு கூட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால நேவி அவங்க உள்ள போக முடியல. அவங்க போனாதான் எங்களுக்கு ஃபைனல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். மேம், அந்த பகுதியில் அடிக்கடி இது மாதிரி நிலச்சரிவு இது மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கடந்த 16ஆம் தேதி இந்த விபத்து நடந்திருக்கு மேம். எத்தனை மணிக்கு நடந்தது? அதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன நடந்ததுன்னு அப்படின்றத சொல்ல முடியுமா மேம்? இந்த 16th மார்னிங் அரௌண்ட் 9 o'clock கிட்ட இந்த இன்சிடென்ட் அங்கே ஸ்டால் இருந்துச்சு. ஆப்போசிட் சைடு ரிவர்ல ஒரு 4-5 வீடுங்க இருந்துச்சு. ஸோ என்டையர் அந்த டீ ஸ்டால் அப்புறம் ஆப்போசிட் சைடில் இருக்க ஹவுஸ் எல்லாம் கூட டேமேஜ் ஆயிடுச்சு. 11 மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் எங்களுக்கு டோட்டலாக கிடைச்சிச்சு. அதில் நாங்கள் 8 பாடிஸ் ரெக்கவர் பண்ணிட்டோம். 3 பேர் இன்னும் மிஸ்ஸிங்ல இருக்காங்க. கண்டினியூஸ் ஃபர்ஸ்ட் இன்ஃபேக்ட் என்டையர் ரோடு பிளாக் ஆயிருந்துச்சுங்க. இட் இஸ் 4 lane ரோடு. என்டையர் ரோடு பிளாக் ஆயிருந்துச்சு. அது ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டோம். ஆனால் எங்களுக்கு இப்போ ஜிஐல இருந்து ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியால இருந்து தே ஹவ் கிவன் அ ரிப்போர்ட் சேயிங் தட் அந்த ரோடு சேஃப் இல்லை, தட் இட் இஸ் அன் ஆக்டிவ் லேண்ட்ஸ்லைடு இன் எனி டைம் பிகாஸ் ஆஃப் ரெயின் இட் கேன் ஃபால் டவுன் அந்த. ஸோ அதனால நாங்கள் இப்போதைக்கு அங்கே டிராஃபிக் எதுவும் அலோவ் பண்ணல. வி ஆர் ஹோல்டிங் இட். ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ட்ரக்கு நடந்துட்டு இருக்குங்க. பாக்கி எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. இந்த ஒரு ட்ரக் ஐடென்டிஃபிகேஷன் நடந்துட்டு. மேம், இந்த விஷயத்துல நாசா, இஸ்ரோ போன்றவர்களுடைய உதவி கேட்கப்பட்டதா? அவங்களுடைய உதவியும் கிடைத்ததா தகவல் இருக்கே மேம்? இஸ்ரோல இருந்து எங்களுக்கு சேட்டலைட் இமேஜரி வந்துச்சு. அண்ட் நேவி டீமும் அவங்க டிடெக்டிங் டிவைசஸ் அது கூட மேம், இஸ்ரோவுடைய உதவிகள் கிடைச்சதா சொல்லிருந்தீங்க. என்ன உதவிகள் கிடைச்சுன்னு சொல்ல முடியுமா மேம்? சேட்டலைட் இமேஜஸ் கிடைச்சிச்சு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் தி இன்சிடென்ட். வேற என்னென்ன உதவிகள் மேம் கிடைச்சது? இப்போ தேசிய பேரிடர் படையும் வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. உள்ளூர் காவல்துறை வேற என்னென்ன உதவிகள்லாம் கிடைச்சது மேம்? ஒரே நிமிஷம். ஸோ இங்க நேவி இருக்காங்க, ஆர்மி இருக்காங்க, கோஸ்ட் கார்டு இருக்காங்க, என்டிஆர்எஃப் டீம், எஸ்டிஆர்எஃப் டீம், எல்லாரும் ஃபயர் சர்வீஸ் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் மோர் தென் 200 பீப்புள் வேலை செய்யறவங்க மட்டுமே, ஆல் எக்ஸ்பர்ட் டீம்ஸ் மட்டுமே கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பிரசன்ட்லி ஒன்லி திங் தட் வி ஹேவ் டு டூ இஸ் இங்க உள்ளார அந்த ட்ரக் இருக்குங்க. அந்த ட்ரக்கை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை ரெஸ்கியூ பண்ணணும், அந்த பர்சனை ரெஸ்கியூ பண்ணணும், அந்த பாடியை ரெஸ்கியூ பண்றது தான் இப்போ இருக்க பெரிய சேலஞ்சிங் டாஸ்க். மேம், இதுவரை 8 பேருடைய உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதா நீங்க சொல்லிருந்தீங்க. மொத்தமா எத்தனை பேர் மேம் இந்த விபத்துல சிக்கியிருப்பாங்க அப்படின்ற தகவல் இருக்கா மேம்? டோட்டல் 11. as I told 11 பேர் மிஸ்ஸிங் இருக்காங்க. அதுல 8 பாடிஸ் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. ரிமைனிங் 3 people are still missing. இப்ப தொடர்ந்து போர்க்கால அடிப்படையில் அங்க மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிருந்தீங்க. இப்ப முழுமையா மீட்பு பணிகள் முடிய இன்னும் எவ்வளவு நேரம் மேம் ஆகும்? இல்ல இப்போ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வெதர். இப்போ கண்டினியூஸா ரெயின் இருக்கு, எங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் இருக்கு. இந்த ஸ்ட்ரீம்க்கு ஸ்பீட் சொல்லுவாங்க நாட்ஸ்ல, இட் இஸ் மோர் தென் 6 knots. ஸோ இவ்வளோ ஸ்பீடா இருக்க நதிக்குள்ளார டைவர்ஸ் கேனாட் கோ. அவங்க பிசிக்கலா அவங்க லைஃப் ரிஸ்க் பண்ணி ஜம்ப் பண்ணி அந்த கேபினை போய் கண்டுபிடிச்சு அந்த பர்சன் இருந்தாங்கன்னா வெளியில எடுக்கணும்.
ஸோ அதை ரிஸ்க் எடுக்கிறதுக்கு 4-5 பேர் டைவர்ஸ் லைஃப் நாங்கள் ரிஸ்க் பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ரீம் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் டைவர்ஸை உள்ள அனுப்ப முடியும். ஸோ வி ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தி வெதர் டு கோஆப்ரேட். மேம், இந்த விபத்துல 3 பேர் காணாமல் போயிருந்தா குறிப்பிட்டிருந்தீங்க. அதுல ஒருத்தர் வந்து தமிழகத்தை சேர்ந்தவர், மீதமுள்ள அந்த 2 எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க என்ற விவரம் இருக்கா மேம்? இங்க லோக்கல் பீப்புள் இருக்காங்க. ஒருத்தர் அர்ஜுன்னு கேரளா டிரைவர் இருக்காங்க. பாக்கி எல்லாம் கூட லோக்கல் பீப்புள் தான். மேம், நீங்க ஏற்கனவே அந்த இடம் குறிப்பிட்டிருந்தீங்க, சாலை போக்குவரத்து உகந்ததா இருக்குமா அப்படின்ற அதுக்கான ஆய்வு பணிகளும் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கா மேம் அந்த இடத்துல? இப்ப போக்குவரத்து ஆல்ரெடி ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியால இருந்து வந்து ஒரு ப்ரிலிமினரி ரிப்போர்ட் எங்களுக்கு சப்மிட் பண்ணிருக்காங்க. அதுல சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணுங்க இமீடியட்லின்ட்டு. ஸோ நாங்கள் என்ஹெச்சுக்கு நேஷனல் ஹைவே அவங்களுக்கு எழுதியிருக்கோம், இதெல்லாம் இமீடியட்டா அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எழுதியிருக்கோம் அவங்களுக்கு. அண்ட் ஃபைனலா ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஒன்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மழை வந்து கம்மியானும் அட்லீஸ்ட் ஒரு 3-4 days கண்டினியூஸ் ரெயின் இல்லாம இருந்துச்சுன்னா தான் அந்த ஸ்லோப் ஸ்டெபிலைஸ் ஆகும்ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அகைன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் வெதர் கோஆபரேட் பண்ணிச்சுன்னா திஸ் ரோட் கேன் பி ஓப்பன். மேம், அந்த ரோடு எத்தனை நாட்களா மேம் பயன்பாட்டில் இருந்தது? இப்போ அந்த குறிப்பிட்ட ரோடு வந்து நீங்க சரியா இல்லை அப்படின்ற உகந்ததா அப்படின்றதையும் ஆய்வு பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரியான பிரச்சனைகள் மேம் இருக்கு? இல்ல 16th இன்சிடென்ட்க்கு அப்புறம் அது கம்ப்ளீட்லி பிளாக் ஆயிருச்சு. 4 லேன் ரோடு இருந்துச்சு, கம்ப்ளீட்லி பிளாக் ஆயிருச்சு. ஸோ நாங்க இப்ப மண்ணெல்லாம் எடுத்துட்டோம். அங்க எல்லா ட்ரக்ஸ், ஜேசிபிஸ், எக்ஸ்கவேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா ஸ்டில் கண்டினியூஸ் மழை இருக்கிறதுனால அந்த இட் இஸ் அன் ஆக்டிவ் லேண்ட்ஸ்லைட், அது எப்ப வேணாலும் விழலாம். அண்ட் பக்கத்துல இருக்க ஏரியாஸ்ல கூட கிராக் டெவலப் ஆயிருக்கு. ஸோ தட் கேன் ஃபால் எனி டைம். ஜிஎஸ்ஐ ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஸ்ட்ரீம் மேல இருக்க ஸ்ட்ரீமை டைவர்ட் பண்ணுங்க, அப்புறம் அங்க ஸ்பாட்டர்ஸ் வைங்க, அந்த மாதிரி 1-2 சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் இட் ஸ்டெபிலைசஸ், ரெயின் ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் நாங்கள் வில் அலோவ் தி டிராஃபிக். மேம், தொடர்ச்சியாக அங்க பணிகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருந்தீங்க. வேற என்னென்ன உதவிகள் இப்ப தேவைப்படுது? மத்திய அரசு தொடர்பு கொண்டு எதுவும் உதவிகள் தேவைப்படுதா? அது குறித்து ஏதாவது பேசிருக்கீங்களா? எல்லா கவர்மெண்ட்ல இருந்தும் we have taken support. ஆர்மி வந்திருக்காங்க, நேவி வந்திருக்காங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் பீப்புள் நமக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. இட் இஸ் ஒன்லி வெதர் தட் இஸ் நாட் கோஆபரேட்டிங். இந்த ஸ்ட்ரீம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அது கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகணும். கண்டினியூஸ் ரெயின் இருக்கு. இன்னைக்கு நெக்ஸ்ட் 3 daysக்கு ஆரஞ்ச் அலர்ட் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆனா மட்டும்தான் எங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும் இந்த ஆபரேஷனை. தொடர்ச்சியாக பணிகள் துரிதகதியில் நடந்து வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தீங்க. இணைப்பில் வந்து பேசியமைக்காக நன்றி மேம். தேங்க்யூ.